ஒரு 2 நாள் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க காடுகள்ல, அது தமிழ் பார்வை கோபுரம் அப்படி வச்சுக்கலாம், அதை தெரியுற மாதிரி இருக்கட்டும். இந்த வாட்ச் டவர்லயே 2 நாள் இருக்கிறதுக்கு காரணம், எப்போதுமே காடுகளில் வயதான ஆணை தன் கூட்டத்தை விட்டு பின்தங்கியே நடக்கும் என்பது ஒரு இயல்பு தான். அது மற்ற யானைகளை போல் நடக்க முடியாது வயது முதிவின் காரணமாக. இன்னொன்று, மேய்ச்சல் அதிகமாக சாப்பிட முடியாது, அதன் பற்கள் எல்லாம் போய்விடும். ஒரு யானைக்கு 6 முறை பற்கள் முளைக்கும் தேவை இருக்கிறது. அந்த 6 பற்களும் வெளியே வரிசையா இருக்கும். ஒண்ணு பழுதாக இன்னொன்னு முன்னுக்கு வந்துடும், அவ்வளவுதான். முளைக்காதடி அந்த அந்த பல் மெல்ற அளவுக்கு வந்துடும். இப்போ அந்த பல்லும் தேய்ந்து போன பிறகு அதுக்கு ஒரு 45-50 வயசு உள்ளபடியே கடந்து விட்டால்தான் அப்படி அந்த 6 பல்லுடைய தேய்மானம் இருந்ததுக்கு பிறகு மேய்ச்சல்ல கொஞ்சம் கடினமான குச்சிகளையோ அல்லது இந்த பட்டைகளையோ சாப்பிட முடியாமல் வெறும் புல்களை தேட வேண்டியதாக இருப்பதால் போதிய உணவு இல்லாமல் அது மேலும் மேலும் மெலியும். கூட்டத்தோடு நடக்கிற சக்தியை இழக்கும், கூட்டத்திலிருந்து பின்தங்கும். இது மற்ற ஆணைகளுக்கும் தெரியும். இப்ப அந்த கூட்டத்தை தலைமை தாங்கிற அந்த பெண் ஆணை திரும்பி திரும்பி பார்த்து விட்டு அது வந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அது முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கு. இப்ப இந்த ஆணை பின்தங்கி மெல்ல மெல்ல போய் அவன் முடிவு வருகிற போது அது ஒரு ஆற்றங்கரையிலே தான் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புகிறது. என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. ஒரு ஆற்றங்கரை ஒரு நீர்நிலை ஓரத்திலே படுத்து விடுகிறது. தண்ணீரை குடித்து விட்டு படுத்துட்டு தன்னுடைய உயிரை அங்கேயே போக்கிக் கொள்கிறது. வயதாகி இயல்பாக அதனுடைய சாவுதான் அது. ஆனாலும் இந்த மரணம் ஏற்பட்ட பிறகு இந்த கூட்டம் எவ்வளவு தூரத்துக்கு போயிருந்தாலும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான். யானையின் வாழ்க்கையை நாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு யானையின் வாழ்க்கை எவ்வளவு நிறைந்த அற்புதமான வாழ்க்கை. அவை எவ்வளவு தூரம் நடந்து போயிருந்தாலும் ஒரு குடும்பம் தன்னுடைய மூத்தவள் இந்த இடத்துல இறந்து கிடக்கிறாள் என்று அதுக்கு தெரியும். காரணம், நாம் வைத்திருக்கிற செல்போனை போலவே அதன் காலடியில் பெரிய தொலைபேசி இருக்கு. எவ்வளவு அந்த அதிர்வுகளை வைத்து விட்டு இந்த ஆணை வரவில்லை என்பதை தன்னுடைய பாதச்சோழகாலை ஆணைகளால் உணர முடியும். நிறைய மொழிகள் இருக்கிறது. எனக்கு காற்றின் மொழிதான் யானைகளின் மொழி. காட்டின் மொழி இல்லை, காற்றின் மொழி. காற்று எல்லா செய்திகளையும் யானைக்கு தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு யானை இருந்தால் திரும்பி வந்து விடுகிறது. திரும்பி தூரத்திலே இருந்து பார்க்கிறது. தன் தும்பிக்கையை வைத்து, எப்போதுமே தும்பிக்கை தான் யானையினுடைய சகலத்தையும் தைக்க வைத்திருக்கிறது. தும்பிக்கையால் வருடி விடுகிறது. அந்த வாஞ்சையோடு வருடி விடுகிற ஒரு விஷயத்தை யாராலும் செய்ய முடியாது. நம்ம எல்லாம் நேரடியாக பார்க்கிற போது நெகிழ்ந்து போகிறோம் என்று கூட சொல்ல முடியாது, உடைந்து போகிறோம்.